இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் சார் சிறப்பு பலாபலன்கள்? ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிறைய கிரகம் ஒன்று சேரப்போகிறார். அப்போ அது மைனஸ் தானே சார். 8ஆம் இடம் எடுத்தால் புதையல் யோகம் உண்டு, பிரச்சனைகள் மீண்டு வர வழி பிறக்கும், திடீர் உள்ளுணர்வு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் மழைக்கு பின் அமைதிம்பாங்க, புயலுக்கு பின் அமைதி மாதிரி பிரச்சனைகளிலிருந்து இப்போ மீண்டு வர ஒரு வழி பிறக்கிறது. பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் குயிக்காக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்கிற படிதமாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். சார் எங்களுக்கு குழப்பிக்குவாங்க. 2 சந்தனை வேணுமா வேண்டாமா, செய்யலாமா, செஞ்சால் இந்த பிரச்சனை எல்லாமே குழப்பிக்குவாங்க. ரைட். பொதுவாக இந்த ராசி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஒரு மேடையில் ஏறிட்டாங்கன்னா வீடு பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது திருஷ்டியா இல்லை செய்வினையா, இது ஒரு டவுட் வந்துடும். ஒரு வேலை செய்யும் இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அது மூவ்மெண்ட் கொடுக்கல. என்னன்னு பார்த்தா வேலை இருக்கிற இடம் சொல்லுவாங்க, சார் வேலை நல்லா இருக்குது, சம்பளம் வருது சார், ஏன்னா எனக்கு திருப்தி இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க லாங் டிரைவ் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் 1க்கு 2 முறை யோசனை செய்தான் செய்ய வேண்டும். இப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு சரி செய்ய காலகட்டம். அப்போ பிரச்சனை தான் சரியாகும். ரொம்ப நாளாக ஒருத்தர் கேஸ் இழுத்துட்ருக்கு, அது காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அது பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டம். ஜோதிடரகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் சார் சிறப்பு பலாபலன்கள்? ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிறைய கிரகம் ஒன்று சேரப்போகிறார். அப்போ அது மைனஸ் தானே சார். 8ஆம் இடம் எடுத்தால் புதையல் யோகம் உண்டு, பிரச்சனைகள் மீண்டு வர வழி பிறக்கும், திடீர் உள்ளுணர்வு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் மழைக்கு பின் அமைதிம்பாங்க, புயலுக்கு பின் அமைதி மாதிரி பிரச்சனைகளிலிருந்து இப்போ மீண்டு வர ஒரு வழி பிறக்கிறது. அதை பற்றிலாம் பேசுவோம். அப்போ தடைகள் உங்கள் வாழ்வின் விடைகளாக மாற்ற ஒரு சிறந்த காலகட்டம். அது இந்த தை அமாவாசை ஒட்டி அமையுதுங்கிறதான் சிறப்பு. முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் குயிக்காக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்கிற படிதமாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். சார் எங்களுக்கு குழப்பிக்குவாங்க. 2 சந்தனை வேணுமா வேண்டாமா, செய்யலாமா, செஞ்சால் இந்த பிரச்சனை எல்லாமே குழப்பிக்குவாங்க. ரைட். பொதுவாக இந்த ராசி கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஒரு மேடையில் ஏறிட்டாங்கன்னா சக்ஸஸ் தான். ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வேறு இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ துல்லியமாக இருக்கும். வெற்றி பெற முதல்ல முயற்சி தேவை. முயற்சி ஸ்தானாதிபதி. ஒரு விஷயத்தை தலைவனாக இருக்க பேச்சு திறமையும் லீடர்ஷிப் குவாலிட்டியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் தேவை. இது அதுக்கு இருக்குது. பேசுவோம். முதல்ல தை அமாவாசை. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. தை பிறந்தால் வழி பிறக்கும். அது இயற்கையாக அமைஞ்சாச்சு. இந்த நேரத்தில் இந்த மாதம் தான் ரொம்ப பொங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் முன்னோர்கள் கொடுக்க வேண்டிய திதிகள் தர்ப்பணம் கொடுத்து அதை நிவர்த்தி செய்து விட்டால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நமக்கு உடம்புல விட்டு போகணும், நமக்கு தேவையில்லாம பிரச்சனை விலகுவதற்கு 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பொருளை தானமாக கொடுத்துடணும். இந்த நேரத்தில் தை அமாவாசைக்கு பொதுவாக முன்னோர்களே வழிபாடு, முன்னோர்கள் சம்மந்தப்பட்டு பண்ணணும். குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் தேவை. உங்களுக்கு உபாசன தெய்வங்கள் வேலை செய்ய, உங்களுக்கு தீட்சை வாங்கி அதை தெய்வங்களை இதுபடுத்த, வசியம் சம்மந்தப்பட்ட யாச்சினி இந்த மாதிரி வசியங்கள் படுத்த முன்னோர்கள் அனுகிரகம் தேவை. நிறைய பேர் சொல்லியிருப்போம், சார் என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது, என்னன்னே தெரியல. ஒரு சில உடம்புக்கு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே தோணுது, ஆனால் டாக்டர் பார்த்தா இல்லைங்கிறாங்க. இது ஒரு சில புதுசாக வீட்டுக்கு போயிருப்பாங்க, சொல்லுவாங்க, இந்த வீடு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, இந்த வீடு பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது திருஷ்டியா இல்லை செய்வினையா, இது ஒரு டவுட் வந்துடும். ஒரு வேலை செய்யும் இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அது மூவ்மெண்ட் கொடுக்கல. என்னன்னு பார்த்தா வேலை இருக்கிற இடம் சொல்லுவாங்க, சார் வேலை நல்லா இருக்குது, சம்பளம் வருது சார், ஏன்னா எனக்கு திருப்தி இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தவறுனா தான். வருடத்துக்கு ஒரு முறையாதுங்க. பொதுவாக அமாவாசை அது இந்த காலகட்டத்தில் சுட்டாகலை. பட் வருடத்துக்கு ஒரு முறையாவது முன்னோர்கள் அவங்களுக்கு திதி கொடுத்து அவங்கள் படங்கள் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. தவற விட்டவர்கள் இந்த வருஷம் இதில் பண்ணும் பொழுது என்ன ஆகணும், ராசி கேட்டாலும் தானமாக தான் கொடுக்கணும். பொதுவாக அவங்களுக்கு உணவு படல் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அன்றைக்கி விரதம் இருந்த நீர்நிலை, உங்கள் ஊர் அருகில் இருக்கலாம், இல்லை காசி, ராமேஸ்வரம், பாபநாசம் இருக்கலாம், நீர்நிலை அருகில் சென்று வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வழிபாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் தானமாக
வந்துட்டு மற்றவங்களுக்கு உணவுகள் வந்து மற்ற நபர்களுக்கு தானமாக கொடுத்துடணும். நிறைய பேர்த்துக்கு வஸ்திர தானம் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு சாப்பாடு தான், இல்லை ஆர்ஃபனேஜ் டொனேஷன். அந்த அன்னதானத்துக்கு 8ஆம் இடமாக வந்தனால சனி பகவான் 8இல் வரும்பொழுது ஆர்ஃபனேஜுக்கு செட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு டொனேஷனை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். 8ஆம் இடத்துல தாங்க 1 மற்றும் 4க்கு அதிபதி. அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இன்ட்யூஷன் பவர் வருகிறது. புதையல் யோகம், லாட்ரி யோகம் மாதிரி ஒரு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது ஆயுளை விருத்தி பண்ணுகிறது. நிறைய பேர் வீடு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சரியில்லை, கேட்டால் பட்டா வாங்கலை, அது வாங்கலை, டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு இடம் ஒன்று ரியாலிட்டியில் ஒரு அடி 1/2 அடி மிஸ் ஆகுது. பக்கத்தில் யாரோ ஒரு சின்ன ஒரு சைட் இருக்குது, அந்த இடத்துக்கு கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. இதில் இன்னொருத்தருக்கு வந்து நிற்கும், சார் நாங்கள் ஒரு இடம் கேட்டுகிட்டே இருக்கோம், அந்த இடம் தரேங்கிறாங்க, பதில் வரல. இது மாதிரி பல இருக்கும். ஒரு சிலரில் விற்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, அந்த விற்கும்போது வாஸ்து குறைபாடு இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வு ஏற்படுகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கிற தடங்கல்கள் விலகும். மாணவர்கள் ஆண் பெண் இருவருக்கும் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நிறைய பேர் இந்த இரவு நேர வேலைகள், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். நேரம் குறையுன்னு சொல்ல முடியாது, 8ஆம் இடத்துல இருக்குது, வேலை இருக்க தான் போகுது. ஆனால் உங்களுக்கு பேர்டனாக இருக்காது, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதான் ரைட். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான நேரங்க. 5க்குரிய 8இல் சம்மந்தப்பட்டு 12 சம்மந்தப்பட்டால் 5, 8, 12 வந்தால் ட்ரீட்மெண்ட் முறையில் குழந்தை. அதை குரு பார்த்தால் நிச்சயமாக குழந்தை உண்டு. இதெல்லாம் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ எங்கள் குரு இங்கே இப்போ ஒரு பரிவர்த்தனை ஏதோ வருதான்னு பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் பரிவர்த்தனை இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் புதன் மாறினப்புறம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் போகலாம், இந்த மாதிரி சூட்சங்கள் எடுக்கலாம். அதை பற்றி பேசுவோம். அதுக்கு யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விஷயம் பாருங்கள், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள், நட்சத்திரங்கள், யோகங்கள் பற்றி, யாருக்கு சுப கர்த்தார் யோகம், பாவ கர்த்தார் யோகங்கள் எப்படி வேலை செய்யுது, எந்த இடத்துல எந்த கிரக இணைவுகள் எப்படி, கோச்சார கிரகங்கள் எப்படி, தசாபுத்திகள் எப்படி, இதெல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அடிப்படையில் இருக்கேன் எழுதியிருக்கேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நான் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். நிறைய குருமார்கள் இதை ரெஃபர் பண்ணி சஜஷன் கொடுத்துருக்காங்க. சின்னால்பட்டி தங்கவேலையா அவர் மாணவர்களுக்கு சொன்னார்னா, அவர் மாணவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசினதும், சென்னை ராமானுஜன் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ராம கருணாநிதி ஐயா இந்த அவங்க மாணவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணதும் எனக்கு கேட்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ. சரி, விஷயத்துக்கு வருவோம். சார், இந்த 8ஆம் இடம் எத்தனை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தான் திடீர்னு வந்து நிற்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, பூர்வீக விஷயங்களில் பேச்சுவார்த்தை வரும், அது முக்கிய முடிவெடுக்க வேண்டி வரும். பொதுவாக வண்டி வாகனங்கள் தனித்து ஓட்டக்கூடாத மாதம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க லாங் டிரைவ் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் 1க்கு 2 முறை யோசனை செய்து தான் செய்ய வேண்டும். இப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு சரி செய்ய காலகட்டம். அப்போ பிரச்சனை தான் சரியாகும். ரொம்ப நாளாக ஒருத்தர் கேஸ் இழுத்துட்ருக்கு, அது காம்ப்ரமைஸ் ஆகிறதோ அது பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய காலகட்டம். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்லாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, அதற்குண்டான காலகட்டம். தொழிலில் புது தொழில் பண்ண ஐடியாஸ் பிறக்கும். ஏன்னா 10க்கு 9, 11ஆம் இடம் பார்த்திங்கன்னா 8 பண்ணாமல் யாரும் 8ஆம் இடம் அலோவ் பண்ணாமல் யாருக்கும் பிஸ்னஸ் நடக்காது. என் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், 8ஆம் இடம் பர்மிட் பண்ணாமல் ஒருத்தர் பிஸ்னஸ் நடக்காதும்பேன். 8க்கு 10க்கு என்ன சம்பந்தம்? ஒரு ராசிக்கு 11ஆம், எந்த வீட்டோ அந்த வீட்டுக்கு 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். எத்தனை கிரகம் இருக்கேன், இப்போ 10ஆம் இடத்துக்கு 11ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது பாவா கான்செப்டில் எத்தனை கிரகம் இருக்குது, அபிர்விதமாக டெவலப் ஆயிரும். பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள். சனி பகவான் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று கருப்பு இல்லை நீலத்தை பயன்படுத்த வேண்டும். இவங்களுக்கு பொதுவாகவே தொழில் பண்ணுற இடத்துல இந்த ராசிக்கு இப்போ காலகட்டத்தில் நல்லெண்ணெய் தீபம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா 10ல் சனின்னு வந்தாச்சு. அது தீபத்துக்கு எரியறதுக்கு செவ்வாயாக இருக்கலாம், இல்லை சின்ன நெருப்பெல்லாம் சூரியனாக குறிக்கும், நல்ல நெருப்பு. அப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட ஒரு வெளிச்சத்துக்கு கிடைச்சோம். அப்போ நல்லெண்ணெய் தீபம் தான். கடையில் விற்கிற அந்த எண்ணெய் கிடையாது, பியூர் எள்ளு எண்ணெய். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இதுதாங்க சூட்சமாக ரகசியங்களே. பொதுவாக இவங்களுக்கு மூத்த சகோதரிகளிடம் அனுகிரகம் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இவங்க மன சந்தோஷமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கும் முடிவுக்கு இப்பொழுது வர வாய்ப்பு குறைவு. நான் கடைசியாக சொன்னால் வெயிட் பண்ணாதான் சொல்கிறேன். நான் 7க்கு வீட்டில் குருவார்வை உண்டு, ஆனால் 8ஆம் இடம் வெளுத்திருக்கும் பொழுது முடிவெடுப்பதில் குழப்பம் விடும். திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஓகே நான் சொல்லிட்டு வருவேன்.
திருமணம் என்ன சார் தை பிறந்தால் எங்களுக்கு ஓகேங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க. ப்ராசஸ் பண்ணலாம், லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்கலாம். ஆனால் 1க்கு 2 முறை யோசிச்சு விசாரிக்கணும். இதுதான் பதில். இல்லை ஜாதகம் யாராவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.